அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது எங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அவன் கால்பட்டழிந்தது எங்கு என் தலைமேல் அயல் கையெழுத்தே சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி தெரியாதே கந்தனெல்தெல்து உனை நாடும் கண்டு கொண்டல் முற்றிடுவேனோ தந்தியில் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவை பாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தெல்வரும் குன்றில் பெருமாளே தென்பரும் குன்றில் பெருமாளே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஆடி மாதம் 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு முருகனுக்கு உகந்த நாள், முருகன் வழிபாட்டுக்கு உகந்த நாள். துவாதசி திதி காலைல 6:46, பின்னாடி திரையோதசி வந்துடுது. மிருகசீர்ஷ நட்சத்திரம் இரவு 7:54 வரை, பின்னாடி திருவாதிரை நட்சத்திரம். மிருகசீர்ஷ நட்சத்திரம் வரை இருக்கிற வரை சித்த யோகம், பின்னாடி மரண யோகம். ராகுகாலம் செவ்வாய்க்கிழமை எப்போதுமே 3 முதல் 4:30, யமகண்டம் 9 முதல் 10:30, குளிகன் 12 முதல் 1:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பார். இன்று மகா பிரதோஷம், சிவபெருமானை வழிபடக்கூடிய நாள் என்று. அன்பான நேயர்களை, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியன் கடகத்தில் இருக்கு, செவ்வாயும் கேதும் சிம்மத்தில் இருக்கு, சனி ராகு கும்பத்தில் இருக்கு, சந்திரனும் சுக்கிரனும் ரிஷபத்தில் இருக்கு, புதன் குரு மிதுனத்தில் இருக்கு. இது கிரகங்களுடைய அமைப்பு. இதுல சனி சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கு, சந்திரன் உச்சம் பெற்றிருக்கு, சுக்கிரன் ஆட்சியில் இருக்கு, புதன் ஆட்சியில் இருக்கு. இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. கிரகங்கள் நன்றாக இருக்கிறது. அன்பான மேஷராசி என்பவர்களை, இன்று உங்களுக்கு நாள் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவருக்கு சனி ராகு பிரமாதமாக இருக்கு. 2ஆம் அதிபதி 2ல் இருக்கிறது, 4ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்காரு. அமோகமான நாள் மேஷராசி. ஆனா குரு பகவான் சரியில்லை, இருப்பினும் நல்ல நாள். குரு சரியில்லாட்டாலும் மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்ல கிரகம் தான். கோள்களில் கிரகங்களில் எந்த கிரகங்களும் கெட்ட கிரகம் கிடையாது, எல்லாமே நல்ல கிரகம். அவங்களுக்குள்ள செயல்பாட்டை அவங்க இயக்குறாங்க. அதனால மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும். அன்பான ரிஷபராசி என்பவர்களை, உங்களுக்கு அருமையான நாள். உங்க ராசிநாதன் ராசியிலே இருக்காரு, அதுல சந்திரன் உச்சம் பெற்றிருக்காரு, 10ஆம் இடத்துல சனி ராகு இருக்காரு, 2ல் குரு இருக்காரு, 2ஆம் அதிபதி 2லே இருக்காரு. அதுவரை ஒரு பெரிய சிறப்பு ரிஷபராசி என்பவர்கள். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருக்காரு. ஜென்ம குரு இடமாற்றத்தை கொடுக்கும். ஜென்ம ராமர் வனத்திலே, ராமருக்கு ஜென்மத்தில் குரு வரும்போது வனவாசம் போனாருன்னு சொல்றாங்க. அது நமக்கு தெரியாது, சொல்றாங்க ஜென்மர் ராமர் வனத்திலே. அப்படின்னா ஜென்மத்தில் ராமருக்கு குரு வரும்போது வனவாசம் போனார் அப்படின்னு. இப்போ இந்த வெளிநாட்டுக்கு போறதெல்லாம் வனவாசம் தானே. அங்கே யார் இருக்கா? நமக்கு சொந்தக்காரங்க யாரும் கிடையாது, யாருமே தெரியாது, பாஷையும் தெரியாது. அது வனவாசம் மாறும். அது மாதிரி தான் வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், வீடு மாறலாம், இடம் மாறலாம், தொழில் மாறலாம். இப்படிலாம் எத்தனையோ மாற்றங்கள் இருக்கு. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துல இருக்காரு, விரயத்தில் இருக்கார். தேவையில்லாமல் விரயங்கள்லாம் எடுத்து விடுவார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல விரயமாக செய்வோம். நல்ல விரயம்னா என்ன பண்ணலாம்னா, இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், திருமணம் பண்ணலாம். அன்பான மிதுன ராசி கடகராசி என்பதில்
வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு விடாமல் செஞ்சுட்டு வாங்க. ஒரு 10 மாதத்துக்கு செய்ய நல்லது. அடுத்து சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு வந்து குருபான் 11ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் அவங்க ராசியில் செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. ராசியில் வந்து செவ்வாய் கேது இருக்கக்கூடாது, லக்கணத்திலேயும் செவ்வாய் இருக்கக்கூடாது, கேது இருக்கக்கூடாது. காரியங்கள்லாம் தாமதமாகவும் குழப்பமாகும். அதனால் குழப்பம் இல்லாமல் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான சிம்மராசி என்பதில் குருபான் உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. இருப்பினும் சனி ராகு 7ல் இருக்குது. மனைவி கணவனுடைய உடல்நிலையே கவனம் தேவை. கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குருபான் சரியில்லை, உங்களுக்கு குருபான் நல்ல இடத்துல இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் கன்னிராசி என்பது 10ஆம் இடத்துல இருக்காரு, கெட்ட பேரெல்லாம் ஏற்படும், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளும். துளாராசி என்பதிலே அமோகமான நாள் கொடுக்கும், நல்ல நாள். குருபகவான் 9ஆம் இடத்துல இருக்காரு. யார் எந்த இடத்துல இருந்தால் நமக்கு என்ன, குருபகவான் 9ஆம் இடத்துல இருந்தால் நமக்கு எந்த காரியமும் தடை இல்லை. அதனால 9ஆம் இடத்துல குரு இருப்போது இன்னும் 10 மாதத்துக்கு அமோகமான நாள், நல்லது நடக்கும். விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்காது. அதனால காரியங்கள் தடைப்படும், தாமதமாகவும், புதுசாக எதுவும் செய்யாதீங்க, கவனமாக இருந்துக்கணும். தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு வந்து குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. சனி ராகு வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல 7.5 முடிஞ்சு சனி ராகு 3ஆம் இடத்துல இருக்காங்க. அம்மா அருமையான நாள். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு தேவையான நல்ல காரியம்லாம் நடக்கும், திருமணம் நடக்கும், வேலை கிடைக்கும், மேலே படிக்கிறதுக்கு போகலாம், வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், தொழில் செய்யலாம். இது மாதிரி எத்தனையோ இருக்கும் நல்ல காரியங்கள்லாம். அது மாதிரி மகர ராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை, பார்த்து 7.5 இருக்கிறது. 7 சனி முடி நேரம், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு குருபான் நல்ல இடத்துல இருக்காது. இருந்தாலும் 7.5 தாக்கம் இருக்கு, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஜென்மச்சனி நடந்துட்டு. அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு சரியில்லை, ஆனால் உங்களுக்கு குருபான் சரியில்லை. குருனுடைய பார்வை நன்றாக இருக்கிறது. 10ஆம் இடத்தை தொழில் சார்ந்த பார்க்குறாரு, அது ஒரு நல்லது. அவர் எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடம் சிறப்பாக இருக்கும். விரயசானமான 12ஆம் இடத்தை பார்த்தாருன்னா விரையம் மட்டும் கொடுக்கும், இது மாதிரிலாம் இருக்கு. அதனால மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பதில் 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எழுதிய வைத்து விளக்கு போடுங்க. காக்கைக்கு எள்ளெண்ணம் வைத்து காக்காய் வைங்கோ. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு வன்னி பத்திரம் கிடைச்சுன்னா அதனால அர்ச்சனை பண்ணுங்க, ரொம்ப சிறப்பு. கோடாடு திருப்பதியும் பாராயணம் பண்ணுங்க. அன்பான நேர்களை நமக்கு வந்து இந்த இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அவன் தினம் தான் சொல்கிறான், நமக்கு கடவுள் இருக்கிறார், பயம் இல்லை. சிவாய நம என்று சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அதனால் சைவ சமய குறவர்கள் நமக்கு 63 நாயன்மார்களும் நமக்கு எல்லா விதமான நிறைய பாக்கள் எல்லாம் தந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணோம்னா நமக்கு எல்லாமே நோய் இல்லாத வாழ்வு, குறைவற்ற செல்வம் வாழ வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று ஒரு பாடல் இருக்கிறது. வயிற்று வலி தீரணும்னா ஒரு பாடல் இருக்குது, வெப்பு நோய் தீரணும்னா ஒரு பாடல் இருக்குது, நவகிரக சம்பந்தமான ஒரு பாடல் இருக்குது, குழந்தை கிடைக்கலையா ஒரு பாடல் இருக்குது, நல்ல குழந்தை பிறக்கணுமா ஒரு பாடல் இருக்குது. இதெல்லாம் யாவசந்த பெருமான் நமக்கு பதியங்களை பதிவு செஞ்சு நம்ம இறைவனை நோக்கி, சிவபெருமானை நோக்கி அவங்களை நோக்கி நம்ம தியானம் செய்த முயலால், அவங்களுடைய நாமாவலை போற்றி பாராயணம் செய்த முயலால் நமக்கு நல்லருள் கிடைக்கும். எல்லாரும் நலமுடன் வாழணும். அன்பான நேயர்களே, நம்முடைய குழந்தைகள் நலமுடன் வாழணும், நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும், அது கை நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கு நல்ல வாழ்வு. ஆண் குழந்தையாக இருந்தால் நல்ல மனைவி அமையணும், பெண் குழந்தையாக இருந்தால் நல்ல கணவன் அமையணும், நல்ல குழந்தை பிறக்கணும், அவர்கள் எல்லோரும் நலமுடன் வாழணும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்து நன்றி வாழ்க்கை.